வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மேபி ஆர் வாட்சிங் நான் உங்க கோமதி தேசிங். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாலிடிக்ஸ்ல நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் தென் நம்ம வந்து எலெக்ஷனை நோக்கியுமே போயிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நிறைய மாற்றங்கள் நடக்கும். இப்போ ஆளும் கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும் நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்துட்டு 10 இயர்ஸ் பேக்லாம் குழந்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், பட் ஸ்டில் 10 இயர்ஸ் பேக்ஸ் வந்துட்டு நம்ம எல்லாம் அரசியல் பேசணுமா அப்படின்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க். ஆனா இப்போ நேத்து இன்ஸ்டாவை திறக்கிறோம் ஒரு குழந்தை வந்துட்டு பேசிட்டு இருக்கா. மற்ற கட்சி தலைவர்கள் அவர்களே, நீங்க வந்துட்டு டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வந்து இங்க போலன்னு சொல்றீங்க, அங்க போலன்னு சொல்றீங்க. டேய், என்னடா பண்றீங்க? இந்த வயசுலலாம் வந்துட்டு நான் மண் எடுத்து வாரி மேல போட்டுட்டு உட்காந்து விளையாடிட்டு இருப்பேன். இந்த மாதிரி நிறைய பர்சன் இருக்காங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்போ அரசியல் பேசுறோம் அப்படின்னா அதுக்கான காரணம் யாரு அப்படின்னா விஜய் அவர்கள். இதுக்கு முன்னாடி யங்ஸ்டர்ஸ் அரசியல் பேசினாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஒத்துக்கதான் ஆகணும், வேற வழி கிடையாது. என்டிகே சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களால நிறைய பேர் வந்து அரசியல் பேசினாங்க. நிறைய பேர் வந்து ஓகே, இந்த மனுஷன் நல்லா பேசுறாரு பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருந்தாங்க. ஆஃப்டர் தட் இன்னொரு பக்கம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் அவர் பேசும்பொழுதும் நிறைய யங்ஸ்டர்ஸ் பின்னாடி நின்றாங்க. ஸோ ஒவ்வொரு கட்சிக்கும் இளைஞர் அணி கூட்டம் அப்படின்றத வந்து யார் திரட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா நல்லா லவுடா ஒரு விஷயத்த பேசுறாங்கல்ல அவங்க வந்து. ஆனா விஜய் அவர்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாம லைக் இப்போதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னும் பொழுது நமக்கு தெரியும் அவங்க எதனால அப்படி வந்தாங்க அப்படின்னு தெரியும். சினிமாவால தான் வந்தாங்க. சினிமா இல்ல அப்படின்னா விஜய் அவர்கள் நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க். நோ, நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா அவர் வந்து நடிச்ச மூவிஸ்லயோ நடிச்ச விஷயங்கள்லயோ நமக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சது. அண்ட் பர்சனலா அந்த மீட்டப்ஸ் இன்டர்வியூஸ் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் பார்ப்போம்ல, அதுல ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப என்ன அப்படின்னா நிறைய விமர்சனம் பண்றாங்கல்ல, விஜய் வந்து இதை பண்ணிருக்கணும், விஜய் வந்து அதை பண்ணிருக்கணும், இவர் வந்து இதை இப்படி பண்ணாததுனாலதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நேத்து பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்களுடைய சிலைக்கு பல தலைவர்கள், கட்சி தலைவர்கள், ஆளும் கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள்னு பல பேர் போயிட்டு மாலை செலுத்தி மரியாதை பண்ணாங்க. தேவர் சமுதாயத்திலுமே நிறைய, இங்கேயுமே சென்னையில நம்ம கேட்கிறோம்ல, சென்னையில எல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு. சென்னையில அவ்வளவு ரஷ்ஷா இருந்துச்சு. ஒரு சிலை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அவ்வளவு கூட்ட நெரிசல் இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலயுமே நெரிசல் இருந்துச்சு. அண்ட் தென் ஊர் சைட்ல, தென் மாவட்டம் சைட்ல நிறைய ரஷ் இருந்துச்சு. நிறைய பேர் அதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் ஏன் போயிட்டு அந்த சிலைக்கு நேர்ல போய் மரியாதை பண்ண முடியாத அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அப்படி என்ன அவருக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அவருடைய பழைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் மெத்தடை வந்து அவர் கையில எடுத்துக்கிட்டாரு. இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விமர்சனம். கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு வேலை பண்றாரு அப்படின்னா அவர் அப்படியே விடணும். நம்ம அப்படி விடுறோமா? நோ, நாட். இந்த கரூர் இன்சிடென்ட்ல என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து 41 உயிர் இறந்து போனது. அதுக்கப்புறமா வந்து அவர் எங்கேயுமே பார்க்க முடியல. எதுக்கு அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து உண்மையாவே மனசு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பார்க்க மீட் பண்ண பீப்புளுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய் அவர் வந்து எங்க காலில் விழுந்து அழுதாரு, இந்த மாதிரியான பல விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாரு. என்னன்னா இது ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் இது வந்து ஆளும் கட்சியோ இல்ல எதிர்கட்சியோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அரசியல் பண்ணதான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்க வந்து என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் உண்மையாவே உங்களுக்கு மனசு வருத்தமா இருந்தா கூட அவங்க கண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இவன் என்ன அரசியல் பண்ண போறான் அப்படின்ற ஒரு பார்வை தான் வருமே தவிர ஒரு நல்ல பார்வையோ இல்ல வந்து இவர் வந்து நம்ம தோக்கடிப்பாரு அப்படின்ற ஒரு பார்வையோ வருமானு கேட்டா அது கொஸ்டின் மார்க் தான். மேபி அந்த மாதிரியான பார்வை வந்ததுனாலதான் இப்போ இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றதும் சில பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் நிறைய பேரோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, அவர் வந்துட்டு போயிட்டு நேர்ல போயிட்டு ஒரு மலர் கூட தூவ முடியாதா, ஒரு மாலை கூட போட முடியாதா, அந்த அளவுக்கு அவருக்கு என்ன வேலை? இப்போ வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்லயே மக்களை வந்துட்டு இங்க வந்து பார்க்க வச்சாரு அவரு. இதுவே முதல்ல தப்பு. இப்ப மறுபடியும் அவருடைய பழைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. மறுபடியும் வந்துட்டு அவரு நேரா போயிட்டு மக்களை சந்திக்கிறதோ களத்துல இறங்குற வேலைன்றது விஜய் அவர்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் எங்க போனாலும் ஒரு பிரச்சனை பண்றீங்க. இப்ப வந்து அவர் பசும்பொன் முத்துராமலிங்கம் அவருடைய சிலைக்கு வந்து மாலை போட வராரு அப்படின்னா அப்படியே சும்மா விட்டுருவீங்களா? அங்க வந்து தொண்டர்கள் வருவாங்க, அங்க ஃபேன் பேஸ் வரும், இல்ல அங்க வந்துட்டு அவங்க சார்ந்த மக்கள் வருவாங்க. அப்ப அங்க ஒரு கலவரமாகும், அங்க ஒரு பிரச்சனை நடக்கும்ல. இப்பெல்லாம் ஏன் யாருமே யோசிக்கவே மாட்டீங்க? அவர் எது பண்ணாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருந்தா என்னடா பண்றது, எந்த பக்கடா போறது நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு இமேஜ் வந்து ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. அவர் வந்து பனையூர்ல தன்னுடைய ஆபீஸ்ல வந்துட்டு அந்த புகைப்படத்துக்கு மேல போடுற மாதிரி மலர் தூவுற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருந்தாரு. வித்தின் 10 மினிட்ஸ்ல ஒவ்வொரு இன்ஃபுளுசர் அண்ட் தென் சில வர்ச்சுவல் பீப்புள் எல்லாம் இருப்பாங்கல்ல, இந்த ஐடி விங்ஸ் நிறைய மீம் பேஜஸ் எல்லாம் இருக்கும்ல,
அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட இமேஜஸ் வச்சு அதையும் முத்துராமலிங்கம் படத்துக்கு வந்துட்டு மாலை போடுற மாதிரி மலர் தூவுற மாதிரி எடிட் பண்ணிட்டாங்க. அப்ப இன்னொரு கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அப்ப இவர் உண்மையாவே மாலை போடலையா, இதுவும் ஏஐயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஏஐ வந்து எதெல்லாம் ருயின் பண்ணிடுச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா? எனக்கும் நேத்து ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். என்ன அப்படின்னா, ஒரு பூனை வந்து ஒரு அணில வந்துட்டு அடிக்க போகுது, பட் ஸ்டில் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்புறம் கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. அது பார்க்கும்போது அது கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது தான் தெரியுது அது ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. எதெல்லாம் ஏஐ ஆக்க முடியுமோ, எதெல்லாம் ஏஐ ஆக்க முடியாதோ எல்லாத்தையும் நம்ம ஏஐ ஆக்கிட்டோம். எல்லாத்தையும் வந்து ரியலிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னா அது நடக்காதுதான், அதை போயிட்டு நடத்தி காட்டுறது. பூனையும் அணிலும் எங்கடா ஒண்ணு சேர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது அது ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னும் பொழுது அது ஏஐயா இருந்தாலும் ஏஐ ஆக இல்லை அப்படின்னாலும் நம்ம பீப்புள் வந்து அது ஏஐயா கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. இப்ப நிறைய பேரோட கேள்வி அதான். அப்ப வந்து அவர் போட்டோக்கு மாலை போடல, அந்த அளவுக்கு அது கூட முடியல அவரால் அப்படின்ற மாதிரி கேள்வி வச்சிருக்காங்க. இப்ப அவர் அங்க போனாலும் பிரச்சனை, வந்தாலும் பிரச்சனை, இருந்தாலும் பிரச்சனை, உட்கார்ந்தாலும் பிரச்சனை, நடந்தாலும் பிரச்சனை. அந்த மாதிரி விஜய் அவர்கள் என்ன பண்ணாலும் பிரச்சனை 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 அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லா கட்சியும் பேசிட்டு தான் இருக்காங்க. சோ யூஸ்வலாவே ஒரு மனுஷன் பாலிடிக்ஸ்குள்ள வராங்க அப்படின்னும் பொழுது மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, அவர் வந்து களத்துல இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கும். ஆனா விஜய் அவர்கள் வந்து களத்துல இறங்கினாலே பிரச்சனை வருது அப்படின்னும் பொழுது அவர் வந்து கொஞ்சம் யோசிக்கதான் செய்வார். ஏன்னா அவரு கரூர் மக்களை மீட் பண்ணார்ல, அப்பயுமே என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நான் அரசியலுக்கு வந்தா பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும், ஆனா என்னால உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றத நான் யோசிச்சு கூட பார்க்கல. என் ஃபேமிலிய இது பண்ணுவாங்க, டார்கெட் பண்ணுவாங்க, என் குடும்பத்தை தான் கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. சரி எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நான் இருந்தேன். ஆனா வந்துட்டு இந்த அளவுக்கு இறங்கி உங்களை கஷ்டப்படுத்துவாங்கன்றத நான் வந்து யோசிக்கவே இல்லை. இவ்வளவு விஷயம் நடந்தாலும் இதுக்காக வந்து நான் பேக் எல்லாம் அடிக்க மாட்டேன். எவ்வளவு விஷயம் நடந்தாலும் நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகி தான் வந்து நிப்பனே தவிர பேக் அடிக்க மாட்டேன் அப்படின்ற விஷயத்த தெளிவா சொல்லியிருந்தாங்க. சோ இவ்வளவு விஷயம் நடக்கும்போது அவர் வந்து அவருடைய நிலைப்பாட்டுல ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. நான் வந்து பேக்கெல்லாம் அடிக்க போறது கிடையாது, மறுபடியும் நான் திரும்ப வந்துட்டு சினிமாக்கெல்லாம் போகிறது கிடையாது, நான் இதைதான் பண்ண போறேன், உங்களால எனக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் லிட்டரலா ஹி இஸ் ஸ்டாண்டிங். பட் ஸ்டில் வி பீப்புள் ஆர் லைக், அவர் இது பண்ணாலும் அது பண்ணாலும் எது பண்ணாலும் குறை சொன்னா ஒரு மனுஷனால அங்க நிக்க முடியாது. அதுக்குதான் எல்லாருமே பண்ணுவாங்க, ஏதாவது பண்ணி யாரையாவது ஓட விட்டுறணும் அப்படின்ற தாட் தான் யூஸ்வலாவே இருக்கும். பட் ஸ்டில் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் சம்திங் அப்படின்னும் பொழுது நல்ல விஷயம் ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா வி ஹாவ் டு வெயிட். என்னதான் இருந்தாலும் நம்ம என்னதான் பேசியிருந்தாலும் அட்லீஸ்ட் அவர் போய் மாலை போட்டிருக்கலாம். நான் சொல்ல வெளில பேசிக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் அவர் போயிட்டு மாலை மட்டும் போட்டிருக்கலாம். இந்த மாதிரி அவர் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து பனையூர் ஆபீஸ்ல இருந்துட்டு மாலை போட்டாரு அப்படின்னா என்ன சொல்றது. இப்போ விஜய் அவர்களை பார்த்து நிறைய பேர் வளர்றாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியல் பேசுறாங்க. இதுக்கான காரணம் யாருன்னு கேட்டா விஜய் அவர்கள். நேத்துலாம் ஒரு அந்த குழந்தைக்கெல்லாம் ஓட்டே கிடையாது. ஆக்சுவலா வந்து 8 years ஓல்டுன்னு நினைக்கிறேன். வந்து ஆளும் கட்சி வந்து கேள்வி கேட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கா. நீங்க வந்து இப்படி பேசுறீங்க அப்படி பேசுறீங்க, நீங்க வந்து யாருமே விஜய் பத்தி யோசிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தா. சோ வி கைஸ் ஆர் டாக்கிங் பாலிடிக்ஸ் அப்படின்னா ரீசன் விஜய் அவர்கள். இந்த 2026 தேர்தல் வந்து என்னதான் வந்து ஒரு 4 முனை போட்டியா இருந்தாலும் ஒரு பெரிய சவால். டிவிக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய பேசிட்டாங்க. ஆக்சுவலா அவங்கலாம் இந்த மாதிரி அந்த மாதிரி நாங்கதான் வந்தோம்னா நீங்க நிக்கவே மாட்டீங்க அதெல்லாம் பேசிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய சவால் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம யாருமே யாருக்கும் சார்பாலாம் இங்க பேசுறதில்ல. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை இன்ஃபர்மேஷனா டெலிவர் பண்றோம். அதை விட்டுட்டு இங்க வேக வேகமா கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க ரக்கையா விசிறியான்னு ஏதாவது கேட்டுட்டு இருந்தீங்க அழுதுருவோம் பார்த்துக்கோங்க. சோ தட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. we are just delivering the things என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து உங்கள்கிட்ட கன்வே பண்றோம். So we have to wait for the upcoming moment. Until this is signing off, Vijay Kumudhi Desing. Tata bye.